சமோசே பா சமோசா சூடா சமோசா அப்பா வர 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 இந்த குளிர்காலம் ரொம்ப அதிகமாயிடுச்சுப்பா. இந்த டைம்ல இந்த பங்காளிங்க பிரச்சனை தொல்லை தாங்கவே முடிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் இவரு இந்த பக்கம், இன்னொரு பக்கம் அவரு அந்த பக்கம், யார் சொல்றா இருக்கும். இந்த பங்காளிங்க சண்டைன்னு வந்துட்டாலே இந்த பாக பிரிவினைன்னு ஒண்ணு இருக்கும். இந்த பாக பிரிவினை ஆரம்பிச்சா இவங்களோட சண்டையை தடுக்கவே முடியாது. என்னதான் அண்ணன் தம்பியா பழகினாலும் சரி, என்னத்தான் தாயா புள்ளியா பழகினாலும் சரி, பாக பிரிவுன்னா எனக்கு சரியா நீ பங்கு கொடுக்கலன்னு வச்சுக்கேன், நீ எல்லாம் வேலைக்கே ஆக மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யாரை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி என்பவருக்கும் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் என்பவருக்கும் இவங்களுடைய பங்காளி சண்டை தான் நிறுத்தவே முடியல. இருங்களேன், என்ன கதைன்னு சொல்றேன். இது இறக்கி வச்ச கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. இந்த குளிர்காலம் அதுவும் தொல்லை தாங்க முடியல. இப்ப இந்த பங்காளிக்கு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரே கட்சியில இருந்து தாயா புள்ளையா அண்ணன் தம்பியா இருந்து அப்படி உழைக்கிறாங்க. அயராது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்ததெல்லாம் பார்க்கணுமே. நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா அப்படி நடந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே இருப்பாங்க. அவங்க மேல ஏரோப்ளைன்ல சாரி அது ஹெலிகாப்டரா, ஹெலிகாப்டர்ல போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க உயிர்ந்து கும்பிடுவாங்க நம்ம ஆளுங்க. அந்த அளவுக்கு விசுவாசமா இருந்தவங்க காலப்போக்கில் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய ஆட்டம் தாங்கவே முடியல. இறந்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் பதவி ஏத்தாருங்க. இந்த பதவி ஏத்ததுக்கு அப்புறம் ஓகே, சின்னம்மா வந்ததுக்கு அப்புறம் திருப்பி குத்துணும் புல்லாம் பேசின்னு இருந்தாங்க. சின்னம்மாவும் திருப்பி வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொடுப்பான்னு பார்த்தா இல்ல, கொடுக்க முடியாது, நீங்கெல்லாம் துரோகின்னு ஆரம்பிச்சாரு. திருப்பி கொடுத்தது வேற போக இந்த பக்கம் என்ன பண்ணாங்க, ஓகே இவன் நம்மளுக்கே டகால்ட்டி வேலை காட்டான்னு சொல்லிட்டு சின்னம்மா என்ன பண்ணாங்க, மொத்த பேரையும் ஒரு இடத்துல கூட்டின்னு போய் அடிச்சு அங்கிருந்து ஒரு திட்டம் போட்டு ஓபிஎஸ் கிட்ட இருந்து பதவியை புடிங்கிட்டாங்க. பதவியை புதுங்கந்தோம். இப்ப இந்த அம்மாவா போட முடியாது, முதல்வர போட முடியாது, சொத்து குவிப்பு வளருது. இந்த அம்மா ஏட்டு பாத்துக்குங்க. இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது ஊரே வரவேற்பு குத்துச்சு. குளிருதுப்பா, ஊரே வரவேற்பு குத்துச்சு. இந்த டைம்ல அது தியாகம் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, ஊரே வரவேற்பு கொடுக்கதான் செய்யும். இவங்க கால கீழே போய் அதுக்கப்புறம் முதல்வரா இருந்தவர் யாரு, அவங்க எல்லாம் கிட்டியே சேர்க்க மாட்டேன்னு சொன்னாரு பாருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் எப்படி பதவிக்கு வந்தாரு தெரியுமா? என்ன பண்ணாரு, இந்த அம்மா கூட்டம் போட்டுச்சுல தனியா, கூட்டம் போட்டதுக்கு அப்புறம் அவர் ஓபிஎஸ் இல்லைன்னா இந்த அம்மாவையும் முதல்வர் ஆக முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏட்டு இல்லையா, இவர் ஒருத்தர் தவழ்றாரு அங்க கீழே தவழ்ந்து போயிட்டு என்னன்னு கேக்குறாங்க, என்னப்பா என்ன பண்றாரு, என்னம்மா பார்த்து கேக்குது. இல்லம்மா சில்லற போட்டேன் கொஞ்சம் தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு இப்படி எல்லாம் சமாளிச்சாலு நம்ம இபிஎஸ். இவங்க 2 பேர் இப்படி இவரு காலையே இருந்தாரு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்றாரு இபிஎஸ், ஓகே இதுக்கு மேல பதவிக்கு வந்துட்டாரு. இப்போ என்ன பண்றாரு, திடீர்னு இந்த பக்கம் போயின்னு இருக்கும் போது நம்மால ஓபிஎஸ் இந்த பக்கம் போய் தர்ம யுத்தம் சொல்லிட்டு தியானம் எல்லாம் பண்ணிட்டு வந்தா. அப்படி இதுக்கு இடையில இபிஎஸ் ஏன் விளக்குன அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது ஓபிஎஸ் ஸ்டாலினை பார்த்து சிச்சாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதுக்கு ஓபிஎஸ் ஓட்டு சொல்ற அப்படி என்ன, சிரிப்புன்றது மனுஷனோட இயல்புப்பா, அது கூட பண்ணக்கூடாதா? நியாயமான கேள்வி தாங்க. அவர் எவ்வளவு நியாயமா கேட்டிருக்கிறாரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணுமா இல்லையா? அப்பயே சொல்லியிருக்கிறாரு, இந்த பிரச்சனையில சிரிப்புலாம் ஒரு விஷயமா அப்படின்லாம் இருக்கும். ஆனா இதுக்கோட விளைவு என்னன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சுக்குது, பாத்துக்குங்க. இவரு நம்ம ஆளு அப்பயே அப்படிலாம் சொன்னார் இல்லைங்களா, இவங்களுக்குள்ள அதுக்கப்புறம் பாஜக கூட கூட்டணி வச்சாங்க, அது இதுன்னு நடந்துச்சு. இப்ப சமீபத்துல ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி தொடங்கிட்டாருங்க. இது என்னடா தனி கட்சின்னு பார்த்தா கட்சிக்கு பேரு கேட்டுக்குங்க, கட்சியா இல்ல குழுவா இருந்தது இப்ப கழகமா மாறிக்குது. என்னன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் குழுன்னு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இடையில சில வேலைகள்லாம் பாஜக கூட சேர்ந்து பார்த்தாங்க. இடையில ஒரு நிருபர் அவர் கேட்கிற, தண்ணி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னீங்களே, ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைன்னு. இன்னைக்கு தனி கழகம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாருங்க இந்த பக்கம்.
இப்போ அவங்களுக்கான நிர்வாகிகளுக்கான கூட்டம் போட்டு எத்துல பேசுகிறாரு பாருங்க. அவர் தெளிவா சொல்றாரு என்னன்னு. எடப்பாடி என்ற பெயரை சொல்றதுக்கே நாவெல்லாம் கூசுதுன்னு. இன்னும் கூசுதுன்னா வேட்டி போட்டுக்க வேண்டியதானே, எதுக்கு வச்சுக்கினேன், தின்னவே தேவையில்ல, நீ பேச தேவையில்ல, எதுக்கு பேசுனுங்கிற மாத்தி மாத்தி பேசுறதுக்கு அப்படின்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க. நான் இல்ல இந்த குளிர் காலத்துல வாய் பாபாவா வளருது. இப்படி இருக்கா இவரு ஓபிஎஸ் ஒரு பக்கம் இத சொல்ல, அங்க இருக்கிற நிர்வாகிகள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எடப்பாடி ஒழிகை, எடப்பாடி ஒழிகை, நீங்க எல்லாரும் ஒளிஞ்சு போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாதான் இருக்குன்னு பல பேர் மைண்ட்ல இருக்குது. எப்பேற்பட்ட கட்சியை தூக்கிட்டு போய் எப்பேற்பட்ட இடத்துல மாத்தி வச்சிருக்கீங்கடா அப்படின்னு மேல்லோகத்துல இருக்கவங்களா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும் போதுதான் அண்ணன் வைத்தியலிங்க அண்ணன் ஒண்ணு சொல்ற, அப்படி எடப்பாடி இல்லாத ஒரு ஏடிஎம்கே இருக்குன்னா அப்பதான் அது உருப்பிடும், இல்லைன்னா அது வரைக்கும் அது உருப்படாது. எடப்பாடி இல்லாத ஒரு ஏடிஎம்கேவை கட்டமைப்பு உருவாக்கும், மீட்டெடுப்போம்னு சொல்லி இவங்க உரிமை மீட்பு கழகம் பண்ணிட்டு இருக்காங்க, தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம். எடப்பாடி மேல நம்ம ஓபிஎஸ் அவர்கள் என்னெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறார் தெரியுமா? இவர் என்னைக்கு பதவி ஏத்தாரோ 11 எலெக்ஷன், எப்படி 11 எலெக்ஷன் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கோம். தோல்விக்கான காரணம் எடப்பாடி தானு. ஏயா உனக்கு தோல்விக்கான காரணம் எடப்பாடி, நீ போய் பிஜேபி கூட சேர்ந்து டிங்கி 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 நச்சுன்னு இருந்தீங்களா, அது கிடையாது இல்லையா அப்படின்னு நான் கேட்கலீங்க, ஊர் மக்கள் எல்லாரும் கேக்குறாங்க. பாத்துங்க, இப்போ இவரு இங்க தோல்விக்கான காரணம் என்னன்னு தெரியாம போச்சேன். அந்த பக்கம் அவரு நான் என்ன பண்ணாலும் இந்த பக்கம் அவர் ஏத்துக்கவே மாட்டேன், துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த துரோகின்னு சொல்லும் போதுதான் ஒண்ணு ஞாபகம் வருதுங்க. நம்ம இன்னைக்கு முக்கியமான முடிவா ஏத்துக்கிறாரு நம்ம ஓபிஎஸ் அவர்கள். என்னன்னா அந்த கூட்டணி எப்படி இப்ப எலெக்ஷன் வருதுல்ல, யாரு கூடயாச்சும் போய் கூட்டணி வைக்க முடியும், ஏன்னா பாதி பேர் தானே வந்துக்கிறாங்க அப்படின்னு தொண்டர்களோட ஆலோசனை நத்தும் போதுதான் சொன்னேன். ஆரம்பத்துல சொன்னேன்ல, ஸ்டாலினோட மூஞ்ச பார்த்து சிச்சதுக்கான அர்த்தம் இருக்குதுன்னு. இப்பதான் வந்து கனெக்ட் பண்றாருங்க நம்ம ஓபிஎஸ். என்னவா சப்போஸ் நம்ம இதுக்கு மேல கூட்டணி வைக்க முடியாது, ஒரு வார்த்தை சொல்றாருங்க, எடப்பாடியை விட டிஎம்கே ஒன்னும் பெருசா துரோகம் பண்ணல, அதனால மன்னிச்சு விட்டுடலாம், கூட்டணி நம்ம அங்க வேணா போயிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு தரப்பு சொல்றாங்க. அப்படியே டபால் டிபால்னு பல்ட்டி அடிச்சு உச்சத்துல இருந்த ஒரு நடிகர், எப்படி நம்ம விஜய் சேதுபதி என்ன வச்சுக்கலாமே, அவர் மாதிரிதான் அவர் என்ன பண்ணுவார், எவ்வளோ லாங்ல வேணாலும் போவார், இந்த பக்கம் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் பண்ணுவார். இப்போ அதெல்லாம் விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அப்படி பண்ண சொன்னாலும் மனுஷ தாராளமா பண்ணுவாரு, வேற மாதிரியான மைண்டுங்க அவருக்கு. அவர் அது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஆள் தான். இன்னைக்கு வந்து ஆங்கர் பண்ணலையா, 4 பேர் திட்டினா விமர்சனங்கள் ஏத்துக்கலையா, அந்த மாதிரி ஆள் தான் நம்ம ஓபிஎஸ். என்ன பண்றாரு, அவ்வளோ கட்சிகளை வழி நடத்தினவரு, 2 வாட்டி முதல்வரா பதவி ஏற்றுவாரு, முன்னாள் முதலமைச்சரா இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இப்போ நம்ம அண்ணன் புதுசா கட்சி தொடங்கி இருக்கிறாரு, உள்ள இருக்கிற கட்சி விவரத்தையே தீர்க்க முடியல, அவரு கூட கூட்டணி வைக்கலான்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இதை குறித்து முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க. இது எப்படி இருக்குது, நல்லா ஸ்கூல் போடு டிகிரி எல்லாம் முடிச்சவங்க கையில வந்து திரும்ப எல்கேஜி புக்கை குத்து படிடா அப்படின்னா எப்படி இருக்கிறோம், அந்த மாதிரிதான் இருக்குது. ஆனா நான் அவர் அந்த லெவலுக்கு இது பண்ணலன்னு வச்சுக்கீங்களா, ஆனா அதுக்கான கெப்பாசிட்டி உள்ள மனுஷன் தான். என்ன கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் காவி கலரும் வேலையை காட்டுது, அதனால அகல் விளக்கு எல்லா இடத்துலயும் தூக்க வேண்டியதா இருக்குது. பாவம் என்ன பண்ணுவாரு, இவருக்கு காரணமும் தெரியல, இந்த பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ மொத்த பேரி கூட்டணும் வந்துட்டோமே, என்ன பண்றதுன்னு தெரியாம டிஎம்கே கூடிய கூட்டணி அப்படின்னு இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தை அடிப்படுதுங்க. இவருக்கு வேற புதிய வழி பிறகுதான். அந்த புதிய வழி என்னவா இருக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ பொங்கல் அன்னைக்கு இவர் முடிவு எடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். டிஎம்கேவா இல்ல டிவிகேவா இல்லன்னு. இதுக்கு இடையில நம்ம ஆள் ஒருத்தர் இங்கிருந்து பிரிச்சுன்னு பண்ணாரு பாருங்க. ஆல்ரெடி இந்த கேஸே ஏகப்பட்டது பிரிஞ்சு போய்க்குது. செங்காட்டியம் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம், இபிஎஸ் ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், இப்படிலாம் பிரிஞ்சு இருக்க. நம்மால் அப்பயே பிரிஞ்சு போயிட்டார்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக டிடிவி தினகரன் அவர்கள். அவரு ஒரு முடிவு எடுக்கிறார் இல்லையா கூட்டணி குறிச்சு, அதுல இருந்து ஒரு பெரிய மாற்றம் வரும், இல்ல ஓபிஎஸோட முடிவு அங்கிருந்து மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுங்க. இதெல்லாம் என்ன நடக்குது, 26ல எல்லாத்தையும் போட்டு என்ன குழம்பு வைக்கிறாங்க, எந்த குழம்பு வெந்து வரப்போகுது, இது எதுவும் தெரியாமலே இருக்குது. இந்த குளிர் வேற தாங்க முடியல.
நீ நியூ இயர் கிறிஸ்மஸ் பொங்கல்னு கொண்டாடி ஜாலியா இருங்க, நான் வரேங்க. மறக்காம நம்ம சமோசா வாங்கிக்கோங்க, சூடா இருந்து ஏகப்பட்ட கலவை உள்ளக்குது. வரட்டா? சமோசை சூடா சமோசை.